ஆடி சேல் தள்ளுபடி up to 50%. Chennai Silks and Aha Oho Adi Sale. Summer holidays vandachu, நம்ம GT Holidays vandachu. GT Holidays, South India's #1 travel brand. தெரிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெரிக்கவிடும் காரம் நிறம் சுவை. ஒரு 80% கேட்டிங்க அப்படின்னா 8 மணி நேரம் 9 மணி நேரம் உட்காந்துருக்காங்க. ஸ்மோக்கிங் மாதிரி இது, அதாவது டாய்லெட்டை வந்து அடக்கி வைக்கிறது. அப்போ அடக்கி வைக்கும்போது கீழே அந்த காஞ்சி போனது காயத்தை உருவாக்கும். மலச்சிக்கல்னு சொல்றதுக்கு இல்லை ஓப்பனாக சொல்ல மாட்டாங்க. ஐயோ நம்மளுக்கு மூலம்னு சொல்லிட்டு அசிங்கம். இவங்க பைல்ஸ் வந்ததை மறைக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு உண்மையை சொன்னால் நாளில் ஒருத்தருக்கு கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை இருக்குது. இந்த டாய்லெட் போகாதது அப்படிங்கிறது இருக்குது பார்த்தீங்களா, பெரிய சிக்கல். பைல்ஸ்லாம் பிரச்சனையாகி ரத்தமாக போன படம் தான் வராங்க. இன்றைக்கி வந்து மூலம் பௌத்திரம் அப்படிங்கிறது தான் எல்லா ஊர்லேயும் இருக்கிற மிகப்பெரிய பிஸ்னஸ். ஊர் ஃபுல்லாக போஸ்டர் விட்டு வச்சுருப்பாங்க. ஸோ அந்த லேகியம் அது இதெல்லாம் வந்து தொற்றவே கூடாது. இப்போ அதிகமாக உட்காந்து வேலை பார்க்குறவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய டிப்ஸ் என்னவா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போலாம் எவரி 20 நிமிஷத்துக்கு 2 நிமிஷமாக நடங்குங்க. அப்புறம் இந்த இடத்துல நீங்கள் ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க, அது எவ்வளோதான் தாங்கும் அந்த உடம்பு. இந்த கான்ஸ்டிபேஷனால் பாதிக்கப்பட்டவங்க வந்து எவ்வளோ தண்ணி எடுத்துக்கணும், உணவு முறையில் எப்படி மாற்றணும்? காலையில் ஒரு 1 லிட்டரோ 1.5 லிட்டரோ வெறும் வயிற்றில் உங்கள் உடலுக்கு ஏற்றவாறு. அதாவது கீரை ஸ்மூத்திங் குடிச்சிட்டு பரோட்டாவும் சாப்பிடலாமா? உங்கள் பிளட் ரிப்போர்ட் பரோட்டா சாப்பிட்டு நல்லா இருக்கீங்கன்னா கங்க்ராச்சுலேஷன். இல்லை பொதுவாக கேட்குறேன். இல்லை நான் சொல்கிறேன். நக்கீர நேயர்களுக்கு வணக்கம். உணவும் உணர்வும் அப்படின்ற அந்த தொடரில் திருமுகு கிருத்திகா தரன் அவர்கள் ஒரு நியூட்ரிஷனிஸ்டா அவங்களோட பார்வை குறித்தும் அவங்க சந்தித்த அனுபவங்கள் குறித்தும் நம்முடைய தொடர்ந்து பேசிட்டு வராங்க. இன்னைக்கும் அவங்க இணைஞ்சிருக்காங்க, அவங்களை வரவேற்கலாம். மேடம் வணக்கம். வணக்கம். தங்களுக்கும் நக்கீரன் அன்பு நேயர்களுக்கும். மேம், நம்ம உணவு முறையை பற்றி தொடர்ந்து பேசும்போது நம்ம அந்த பைல்ஸ் அண்ட் அந்த கான்ஸ்டிபேஷன் மலச்சிக்கல் அதை பற்றி பேசியாகணும். முன்னாடிலாம் என்ன இருக்கும் அப்படின்னா, மலச்சிக்கல் வருது அப்படின்னா அதிகமாக தண்ணி குடித்தாலே போதும். ஏன்னா மலச்சிக்கலால் பாதிக்கக்கூடிய நபர்கள் வந்து உணவு பழக்கத்தை மாற்றிக்குவாங்க. இப்போ முன்னாடிலாம் பரோட்டா அதிகமாக சாப்பிடுவாங்க, அதனால் மலச்சிக்கல் ஏற்படும். அதனால் வந்து டக்குண்டு உணவு பழக்கத்தை மாற்றிட்டா சரியாயிரும்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்களுக்கும் சரியாகாது. தொடர்ந்து அதிகமாக தண்ணி குடிச்சிட்டே இருப்பாங்க. தண்ணி என்னதான் எவ்வளோ தண்ணி குடித்தாலுமே மலச்சிக்கல் சரியாக மாட்டேங்குது, பைல்ஸ் வந்து தொடர்ந்து அந்த பிரச்சனை கொடுத்துட்டே இருக்கே உடலுக்கு அப்படின்ற ஒரு குறைபாடு இருக்கும்போது இந்த 2 நோய்களை குறித்து நம்ம அணுகுமுறை எப்படிலாம் மாறணும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இதுக்கு பல பார்வைகள் இருக்குது. இதுதான் தீர்வுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசுகிறாங்க. ஆனால் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்கள் வந்து இப்போ நம்ம உலகத்தில் வந்து நிறைய மாறி இருக்கு. அந்த சைக்கலாஜிக்கலாகவும் சரி, நம்ம ஃபிசிக்கலாகவும் சரி, எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் நிறைய இதுக்காக மாறி இருக்கு. அந்த எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்லாம் மாறப்போய் தான் நமக்கு அதிகப்படியான நோய் வருது இல்லையா? இப்போ இந்த 2 நோய்களுக்கு உண்டான பார்வை வந்து எப்படி நீங்கள் இருக்குன்னு பார்க்குறீங்க மேம்? மனச்சிக்கல் அப்படிம்பாங்க. முதல்ல நான் வந்து மனநல ஆலோசகர். மனச்சிக்கல் அப்படின்னு ஒன்று வந்தாலே மலச்சிக்கல் இருக்கான்னு பார்க்கணும். ஓகே, மனச்சிக்கல் மனமும் மலமும் அவ்வளோ தொடர்புடையது. நீங்கள் வந்து ஸ்பெஷல் கிட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட டாய்லெட் போகிற மெத்தடை நீங்கள் கவனித்தாலே தெரியும். ரொம்ப ரேராக தான் சரியாக டாய்லெட் போவாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு கட் டிஸ்பயோசிஸ் இருக்கும். கட் பிரெயின் ஆக்சிஸ்னு ஒரு சயின்ஸ் உண்டு. என்ன அப்படின்னா நம்மளோட வயரும் தலையும் ஒரு ஆக்சிஸில் இணையுது. அதனால் உங்களோட மலச்சிக்கல், நான் இன்னுமே சொல்லுவேன், குடலும் தலையும் பிரெயினும். கட் பிரெயின் பாய்சிக்ஸ்னால் வெறும் சிறுகுடல் நினைக்கிறோம், பெருங்குடல், அதாவது லார்ஜ் இன்டெஸ்டைன். நம்ம நிறைய பேர் லார்ஜ் இன்டெஸ்டைனை பற்றி கவலையே படுறதில்ல. பைல்ஸ், ஃபிஸ்டுலா அப்படிம்பாங்க. பைல்ஸுக்கும் ஃபிஸ்டுலாவுக்கும் குழப்பி வைக்கிறாங்க. ஃபிஸ்டுலா அப்படிங்கிறது நம்மளோட பட்டாக்ஸ் அப்படின்னு பகுதி இருக்குல்ல, அதில் வந்து அந்த உள்ளுக்குள்ளே அந்த காயம் போய் இப்படி பயணம் செய்யும். பைல்ஸ் அப்படிங்கிறது வந்து வெளியில் வரும். இது வந்து மருத்துவர்கள் கரெக்டாக போனீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதுக்குன்னு ஸ்பெஷல் டாக்டர்ஸ் இருக்காங்க, அவங்கள்ட்ட போய் கண்டிப்பாக ரூல் அவுட் பண்ணியே ஆகணும். ஆனால் நாங்கள் நியூட்ரிஷனில் இதை எப்படி சரி பண்ண முடியும், எப்படி இதை வராமல் தவிர்க்க முடியும் அப்படின்னு பார்க்கும்பொழுது முதல்ல நம்மளோட கட்டு சரியாக இருக்கணும். லார்ஜ் இன்டெஸ்டைன் டெய்லி டாய்லெட் போகிறதுக்கான வேலைகளே ரொம்ப சின்சியராக செய்யணும். சுஜாதா ஒரு கதையில் சொல்லியிருப்பார், ஒரு 70 வயசு ஆச்சுன்னா காலையில் டாய்லெட் போகிறது தான் பெரிய விஷயமா இருக்கும், வேறு எதுவும் பெரிய விஷயமா இருக்காது அப்படிம்பாரு. அந்த அளவுக்கு நம்மளோட பெருங்குடல் க்ளீனாக இருப்பது அவசியம். 3வது, நம்ம இன்றைக்கி வந்து ஒரு 80% கேட்டிங்க அப்படின்னா 8 மணி நேரம் 9 மணி நேரம் உட்காந்துருக்கோம். இது வந்து ரொம்ப கொடுமையான, முன்னாடியே நம்ம பேசியிருக்கோம், ஸ்மோக்கிங் மாதிரி. இது ஸ்மோக்கிங்கை விட இல்லை, பைல்ஸுக்கு வேறு ஒன்றுமே வேண்டாம். அந்தமாரி கார் டிரைவிங் நிறையா பண்ணுறாங்கல்ல, நிறையா நேரம் கார்லேயே இருக்காங்க, டிரைவர்ஸ் இருக்காங்க,
ஆட்டோ டிரைவர்ஸ் இருக்காங்க, அவங்களும் உட்காந்து இருப்பாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு சின்ன அசைவு உண்டு. ஐடியில் வந்து அசைவே கிடையாது. ஸோ இப்போ நம்மளே உட்காந்து தான் பேசிகிட்டு இருக்கோம். நம்ம இங்கே நின்றுட்டு நடந்துட்டு வாக் அண்ட் டாக் மாதிரியாக ஷோ பண்ணுறோம், உட்காந்து பேசுகிறோம். ஸோ நம்மளோட நடக்கும் நேரத்தை விட இப்போ பார்த்திங்க அப்படின்னா கேமரா அவங்களும் நிற்கிறாங்க, இருந்தாலும் நிறைய நேரம் உட்காரக்கூடிய வேலைகள். ஸோ இந்த மாதிரி யாரை பார்த்தாலும் நீங்கள் இப்படி ஒரு சுற்றி ஒரு 10 பேரை பாருங்கள். ஆஃபீஸில் போய் மேலே ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாங்க, நம்மளுக்காக ஒர்க் பண்ணுவாங்க, இதுக்கு எடிட்டிங், அவங்களாம் பாருங்கள் உட்காந்து தான் இருப்பாங்க. ஸோ நீங்கள் எங்கே போனாலும் இந்த நாற்காலி அப்படிங்கிற ஒரு மோசமான கண்டுபிடிப்பு. நான் உலகத்திலே சொல்வேன், இந்த கில்லட்டிங் மிஷினோட ஜாஸ்தி கொண்டு நாற்காலி தான். அது கொள்வது வந்து பைல்ஸாகவும் இருக்கலாம். அப்புறம் கர்ப்பகால பேறுகால சிக்கல்கள், அதனால் பைல்ஸ் வரும். முதல்ல வந்து மனநல சிக்கல், 2வது நம்ம உட்கார இடம், 3வது பேறுகால சிக்கல்கள், அடுத்து உணவு முறை மாற்றம், அடுத்து நம்மளோட நியூட்ரிஷன் இஷ்யூஸ் கூட இருக்கும். நம்ம சாப்பிட்ற இது அந்த நியூட்ரிஷனாக நம்ம எதுவும் சாப்பிடாமல் இருக்கிறது அது. அப்புறம் நம்மளோட பழக்க வழக்கங்கள், அதாவது டாய்லெட்டை வந்து அடக்கி வைக்கிறது. நிறைய இந்த கிராமத்துலலாம் போனீங்கன்னா டாய்லெட் ரொம்ப தூரம் இருக்கும். அப்போ அடக்கி வைக்கும்போது கீழே காஞ்சி போய் அந்த காஞ்சி போனது காயத்தை உருவாக்கும், அந்த ஸ்டூல் அப்படிங்கிறது. இந்த மாதிரியான இஷ்யூஸ் நிறையா இருக்குது. இன்றைக்கி வந்து ஸ்டூல் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறாங்க. ஸ்டூல் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி அதன் மூலமாக மனச்சிக்கலை சரி செய்ய முடியும் அப்படின்னு ஆராய்ச்சியெல்லாம் நடந்திருக்கு. அந்த அளவுக்கு நம்மளோட இன்றைக்கி நான் கட் மைக்ரோபயம் டெஸ்ட்லாம் பண்ணுறேன். அந்த டெஸ்ட் பண்ணுறது வந்து நம்ம ஸ்டூலை தான் டெஸ்ட் பண்ணுறாங்க. இப்போ இந்தியாவுக்கே வந்து கட் மைக்ரோபயம் டெஸ்ட் வந்துடுச்சு. ஸோ அது வந்து எந்த அளவுக்கு யூஸ் ஆகும் நம்மளால் சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ எல்லாமே பிகினிங் ஸ்டேஜ். எந்த உணவு ஒத்துக்கும், எந்த உணவு ஒத்துக்காது, எந்த ப்ரோபயோட்டிக் நம்மளுக்கு இல்லை அப்படிங்கிற அளவுக்கெல்லாம் இன்றைக்கி ஸ்டூலை வந்து டெஸ்ட் பண்ணுற வசதிகள் வந்துடுச்சு. ஸோ இவ்வளோ விஷயங்கள் இந்த டாய்லெட்டில் இருக்கும்பொழுது நம்ம அதை ரொம்ப அலட்சியமாகும், ரொம்ப எளிதாகவும் அணுகிறது வந்து டயட்டில் வந்து அது சரியானது இல்லை. ஈவன் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணாலுமே சில பேர் கான்ஸ்டிபேஷன் ஆகுது, என்னோட அனுபவத்தில் சொல்கிறேன். நம்ம எல்லாம் அலட்சியம் இப்போ ஒரு பக்கம் சொன்னாலும் இன்னொரு பக்கம் வந்து அந்த மன ரீதியான சில பேர் சிக்கல் இருக்கும்ல, இதை வெளியில் சொல்கிறதுக்கு சங்கடப்படுவாங்க. மலச்சிக்கல்னு சொல்கிறதுக்கு எல்லாத்துக்கும் ஓப்பனாக சொல்ல மாட்டாங்க. அந்த ஓப்பனாக சொல்லாமல் விட்டு அவங்களுக்குள்ளேயே அந்த நோயை வந்து உள்ளே இருந்து ஒரு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப அட்வான்ஸாக போயிடும். அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இருக்கிற சமயத்தில் அவங்க மன ரீதியாகவும் ப்ரிப்பேர்ட் ஆகணும். இதை வந்து ஓப்பனாக பேசணும். இப்போ நம்ம வந்து நீங்கள் சொல்கிறது போல் அதிகமாக உட்காரணும் அப்படின்னா உட்காந்து அந்த மாதிரி சிக்கல் வரும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிஞ்சால் தான் அவங்களால இது பண்ண முடியும். அப்படின்ற பட்சத்தில் இந்த நோய்கள் குறித்தான விழிப்புணர்வு வந்து எந்த அளவுக்கு மாறணும்னு நினைக்கிறீங்க? இப்போ ஒரு முகத்தில் ஒரு சின்ன பருவோ கட்டியோ வந்துருச்சுன்னா பெண்கள் என்ன பண்ணுவாங்க? இதை அந்த டாக்டரை பார்த்து இந்த டாக்டரை பார்த்து எதையோ பார்த்து சரி பண்ண விரும்புவாங்க. ஏன் வந்து நம்மளோட உடல் ரீதியான இந்த செக்ஷுவல் பார்ட்ஸ் அப்படிம்போம். செக்ஷுவல் பார்ட்ஸ் அப்படிங்கிறப்ப நான் பெண்களுக்கு வந்து பாடி அண்ட் செக்ஸ் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்டில் ட்ரைனிங் எடுக்கிறேன். யாருக்கு அப்படின்னா ரூரல் உமனுக்கு. நம்ம என்னமோ சிட்டியில் தான் இந்த பயாஸ்லாம் இருக்குதுன்னு நினைக்கிறோம். ரூரலில் பேடு மாற்றாதனால இஷ்யூஸு, டாய்லெட்டு போகிறதுக்கு ரொம்ப தூரம் போகிறதுனால டாய்லெட்டை அடக்கி வைக்கிற இஷ்யூஸு, அதே மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்கிற டாய்லெட் க்ளீன் இல்லாதனால தண்ணி குடிக்காத இஷ்யூஸ், அதனால் கான்ஸ்டிபேஷன் இஷ்யூஸ், இந்த மாதிரி ரூரலுக்கு வந்து ரொம்ப ஜாஸ்தி. நம்ம வந்து படித்தவங்க தான் இப்படி, படித்தவங்க கொஞ்சம் கூச்சப்படுவாங்க, அவங்கள வந்து அவங்களோட ஸ்டேட்டஸ் குறைஞ்சிடும் இல்லை. ரூரலில் இதை விட ஜாஸ்தியாக இருக்குது. அதுவும் முக்கியமாக பெண்கள் வந்து அந்த பைல்ஸ்லாம் பிரச்சனையாகி ரத்தமாக போனப்புறம் தான் வராங்க. ஆரம்பத்தில் வழியிலேயே கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா இன்றைக்கி இருக்கிற மருத்துவ முறையில் மிக எளிதாக எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம். ஆப்ரேஷன் வேணாலும் பண்ணிக்கலாம். நம்ம அந்த மூலம் பௌத்திரம் அப்படிங்கிற அந்த பேர் வந்து நம்மளை மிக பயமுறுத்துது. இப்போ நம்ம ஊரில் வந்து என்ன அப்படின்னா குழந்தையின்மை அப்படின்னா ஐயோ நம்மளை ஆம்பளை இல்லைன்னு சொல்லிடுவாங்களோ, அந்த சைக்காலஜி இருக்கிற மாதிரி இந்த சைக்காலஜி வந்து நம்மளோட டாய்லெட்டில் ஐயோ நம்மளுக்கு மூலம்னு சொல்லிட்டு அசிங்கம். அந்த ஆள் மூலம், அதாவது நம்ம மூலவியாதி வந்த மாதிரி பைல்ஸ் வந்த மாதிரி மூஞ்சி வச்சுருக்கான். சினிமாலாம் வேறு இதை கிண்டல் பண்ணுவான், இப்படி அவனால் உட்காரக்கூட முடியாது பைல்ஸு. இப்போ இங்கே நிஜமாக பைல்ஸ் வந்தவங்களால் உட்கார முடியாது. இந்த சினிமாவில் வந்து இந்த காமெடி கேரக்டர்லாம் வந்து பைல்ஸ் வச்சுக்கிட்டு அவங்களால நடக்க முடியாமல் பாடி ஷேமிங் நடக்கும். ஸோ இந்த பாடி ஷேமிங் தான் மிகப்பெரிய பிரச்சனை. இது நான் பைல்ஸ் வந்தவங்களை பார்த்து ரொம்ப கஷ்டப்படணும். ஏன் அப்படின்னா இப்போ உடல் ஊனமுற்றவர்களை பார்த்தோ மனநலம் இல்லாதவர்களை பார்த்தோ பாடி ஷேமிங் பண்ண மாதிரி பைல்ஸ் வந்தவங்களையும் பாடி ஷேமிங் நடந்ததுனால இவங்க பைல்ஸ் வந்ததை மறைக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி உண்மையை சொன்னால் நாளில் ஒருத்தருக்கு
கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை இருக்குது. இன்னைக்கு 25-30% இந்திய பாப்புலேஷனில் வந்து கான்ஸ்டிபேஷன் இருக்கும்போது, இவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்கும்போது, நாளைக்கு அது என்ன வேணாலும் ஆகலாம், எவ்வளோ டேஞ்சருக்கு வேணாலும் உயிர் போகக்கூடிய டேஞ்சர் இருக்கும்போது, இதை பற்றிய விழிப்புணர்வே இல்லாமல் அதை கிண்டல் அடிக்கிறதும் கேலிக்குறிகிறதும் ஒரு மனநலம் சார்ந்த ஒரு ஆலோசகராக ரொம்ப வருத்தமாகவும் இருக்கேன். மேம், உங்களோட பார்வையில் இந்த கான்ஸ்டிபேஷன் வந்து இப்படியே விட்டோம் அப்படின்னா என்னென்ன பாதிப்புகள் வந்து வரும்னு பார்க்குறீங்க? நான் வந்து முன்னாடி சொன்னது போல நான் மருத்துவமனையில் வேலை பார்த்துருக்கேன். ஒரு பாட்டி வந்து டாய்லெட் போகாமல் வந்திருக்கு. சர்ஜன் வந்து க்ளவுஸ் போட்டுட்டு அந்த டாய்லெட்லாம் எடுக்கிறத நான் கண்ணால் பார்த்துருக்கேன். ஏன்னா நான் வந்து முக்கியமாக மருத்துவமனையில் எல்லா துறையிலையும் போய் வெறும் மனநலம் சார்ந்து மட்டும் இல்லாமல் எல்லா துறையிலையும் போய் வேலை பார்க்குற ஒரு சின்ன நர்சிங் ஹோம். அதனால் என்னால் எல்லா இடத்துக்கும் போக முடியும். ஸோ அதெல்லாம் நாங்கள் கண்ணால் பார்த்துருக்கோம். அந்த பாட்டி அது வந்து ரொம்ப நம்மளுக்கு வித்தியாசமாகவும் ஒரு கிட்டத்தட்ட அந்த மருத்துவருக்கு அந்த அருவருப்பெல்லாம் இருக்காது. நம்ம வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு என்னடா அது இப்படி இருக்கே, என்னது நம்ம என்ன ஒரு ஆடா மாடா இப்படிலாம் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னோடனே அந்த ப்ரொசீஜர் பண்ணி முடித்தோன்னே அவங்க உடலில் வந்த நிம்மதி இருப்பாங்க. அதை சொல்லவே முடியாது. அந்த நிம்மதியை அது அவ்வளோ தவிப்பை கொடுக்கும். அந்த டாய்லெட் போகாதது அப்படிங்கிறது இருக்குது பார்த்தீங்களா, அது பெரிய சிக்கல். அது வந்து மிகப்பெரிய மன உளைச்சலை கொடுக்கும். ஸோ இது முதல்ல சிக்கல். முதல்ல டாய்லெட் போகாதே சிக்கல். அதுக்கப்புறம் அதுக்கு வாழைப்பழத்தை சாப்பிடுவாங்க, தண்ணியை குடிப்பாங்க, இன்னும் வயிற்றை ஒப்பிப்பாங்க, அது வயிறு உபுசமாகும். ஆனால் அந்த நுனி வெளியிலேயே வராது. இது ஒரு பிரச்சனை. 2வது ரத்தத்தோடு போகும், அது ஒரு பிரச்சனை. 3வது வலி தாங்கவே தாங்காது. அப்புறம் உள்ள ஒரு கட்டி மாதிரி உருவாகும். அது இந்த மாதிரி பலவிதமாக இருக்குது. ஸோ எதுவாக இருந்தாலும் ஆரம்ப காலத்திலே மருத்துவர் துணையோடையோ இல்லை உங்களோட எங்களை மாதிரி உணவு ஆலோசகர்கள்கிட்டையோ இல்லை மனநல ஆலோசகர்கிட்டையோ டக்குன்னு போங்க. மனநல ஆலோசகர்களுக்குமே நான் இதை சொல்கிறேன், தயவு செஞ்சு அவங்களோட குடல் நலத்தை விசாரிங்க. வெறும் மனநலத்தை மட்டும் பார்க்கறது அப்படிங்கிறது வந்து இந்த காலத்தில் உதவாது. இந்த காலத்தில் வந்து எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும். ஒரு விட்டமின் B, D இல்லாட்டி கூட தூக்கம் வராது. நான் மனநல ஆலோசனை பண்ணுறேன், நீ வந்து எல்லாம் சரியாயிடுவேன்னா அவனுக்கு விட்டமின் D இருந்தால் தான் சரியாகும். அதேமாரி கான்ஸ்டிபேஷன் சரியானாலும் அவன் மனச்சிக்கல் சரியாகும். கான்ஸ்டிபேஷனை சரியாகலை, கட்டு ஹாப்பியாக இல்லை, செரோட்டினின் ஒழுங்காக உற்பத்தி ஆகலை, ஒரு வலியோடு இருக்காப்ப நான் உனக்கு ஸ்ட்ரெஸ்ஸை சரி பண்ணால் உனக்கு கான்ஸ்டிபேஷன் சரியாயிடுனா கிடையாது. கான்ஸ்டிபேஷனையும் சரி செய்யணும், ஸ்ட்ரெஸ்ஸையும் சரி செய்யணும், ஃபுட் ஹேபிட்டையும் மாற்றணும், உட்கார பொசிஷனையும் மாற்றணும். இது எல்லாமே ஹோலிஸ்டிக்காக இன்றைக்கி பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நம்ம ஆளாயிரும். நீங்கள் சொன்ன காரணங்கள் எல்லாமே வந்து சம்மந்தப்பட்டது தான், ஒன்றுக்கு ஒன்று சம்மந்தப்பட்டது. ஏன்னா நம்ம சிட்டிங் இங்கே இருக்கக்கூடிய பெருவாரியான யங்ஸ்டர்ஸே வந்து அதிக நேரமாக உட்காந்து தான் வேலை பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் முன்னாடியே சொன்னது போல் மனச்சிக்கல் மலச்சிக்கல் இந்த இரண்டுமே வந்து உட்காரதே சிக்கல் தான். அந்த மாதிரி இருக்கக்கூடிய சமயத்தில் இந்த மாதிரி நம்ம பாதிப்புகள் வந்துடக்கூடாது. இப்போ அதிகமாக உட்காந்து வேலை பார்க்குறவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய டிப்ஸ் என்னவா இருக்கும்னு நினைக்கிறேன்? நான் வந்து முன்னெல்லாம் எவரி 1 ஹவருக்கு அலாம் வச்சு எழுந்துருங்கிறேன். இப்போலாம் எவரி 20 நிமிஷத்துக்கு 2 நிமிஷமாக நடங்குங்கிறேன். முன்னெல்லாம் 1 ஹவருக்கு 5லேருந்து 10 நிமிஷம் சொல்லுவேன். ஸோ இப்போ ப்ரொலாங்டு சிட்டிங் வேணும் அப்படிங்கிறவங்க, ஏதாவது இப்போ ஒரு மீட்டிங் இருக்குது, இப்போ நீங்களும் மீட்டிங்கில் இருக்கோம், இந்த இன்டர்வியூ 20 நிமிஷத்தில் முடியுமா, கொஞ்சம் நடந்துட்டு திரும்பி வந்து நீங்கள் உட்காரணும். நம்ம என்ன பண்ணுவோன்னா அடுத்தடுத்த இன்டர்வியூக்கு போயிடுவோம், அடுத்து இன்னொருத்தர் வருவாங்க, நீங்கள் உட்காந்த இடத்த விட்டு மாற்ற மாட்டீங்க. அப்படி இல்லை, 20 நிமிஷம் ஆகிடுச்சா ஒரு இன்டர்வியூ, ஒரு 4 நிமிஷம் எழுந்துக்கிறது, நடந்துட்டு வருது. உங்களுக்கு இப்போ ஐடியில் இருக்காங்களா, ஐடியில் வந்து இப்போ அட்ஜஸ்டபிள் டேபிள்லாம் வந்துருச்சு, இந்த உயரமான டேபிள். அப்போ அந்த உயரமான, இப்போ நான் யூஎஸ் போனப்போ எல்லாருமே அந்த டேபிள் வச்சுருந்தாங்க. இந்தியாவில் அந்தமாரி வரணும், ஏன்னா நிறைய சம்பாதிக்கிறாங்க. உங்களோட உடலை பாதுகாக்காத காசு இருக்குது, அவங்களுக்கு அதை தவிர்த்து பேக் இஷ்யூஸ் இருக்குது, டென்னிஸ் எல்போ வருது, நெக்கில் ப்ராப்ளம் வருது. உட்காரதுனால வெறும் கான்ஸ்டிபேஷன் மட்டும் இல்லை, அப்புறம் இந்த இடத்துல நீங்கள் ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க, அது எவ்வளோதான் தாங்கும் அந்த உடம்பு. அப்புறம் ஃபைபர் ரொம்ப முக்கியம், அதை பற்றி நான் சொல்கிறேன். ஆனால் இந்த உட்கார்றது அப்படிங்கிறது 20 நிமிஷத்துக்கு ஒரு 3 நிமிஷமாக நடங்க. 1 மணி நேரம் தொடர்ந்து உட்கார நிர்பந்தம் வந்தால், நான் எல்லாரையும் சொல்ல, இப்போ 1 மணி நேரம் ஒரு ஓலா டிரைவர் இருக்கார், அவர் 1 மணி நேரம் ஓட்ட சொன்னால் 1 மணி நேரம் ஓட்டி தான் ஆகணும். அவர் 3 மணி நேரம் ஓட்ட சொன்னால் கூட நிப்பாட்டணும். நீங்கள் ஒரு மணி நேரம் என்ன பண்ணுங்கள், ஒரு டீ பிரேக் எடுங்க, இல்லை 2 ஹவர்ஸ்க்காவது ஒரு டீ பிரேக் நடங்க. ஒரு காடை சுற்றி ஒரு 10 நட, ஒரு 1000 ஸ்டெப்பாவது நடங்க. எவரி 1 ஹவருக்கு 500லேருந்து 1000 ஸ்டெப் கணக்கு. எவரி 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை எழுந்தே ஆகணும். ஏன் அப்படின்னா இந்த இடத்துல அழுத்தம் கொடுக்கவே கூடாது. அந்த ப்ரெஷர் வந்து ரொம்ப பாதிக்கும். அப்புறம் உடல் எடையை கண்டிப்பாக குறைச்சாகும். இப்போ ஒல்லியாக இருக்கிறவங்க இங்கே ப்ரெஷர் கொடுக்கறதும், குண்டாக இருக்கிறவங்க இங்கே ப்ரெஷர் கொடுக்கறதும்
வித்தியாசம் இருக்கு. மேம் அந்த உடல் எடை பத்தி பேசும்போது இந்த கான்ஸ்டிபேஷன் வந்து யாருக்கு அதிகமா வரும்? ஏன்னா உடல் எடை அதிகமா இருக்கவங்க, உடல் எடை அதிகமா இருந்தா பைல்ஸ் வரும். பைல்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா பைல்ஸும் சம்பந்தப்பட்டது. ஒபேசிட்டி இருக்கவங்களுக்கு பைல்ஸ் வர வாய்ப்பு இருக்கு. இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா, வெயிட் லாஸ் பண்றவங்களுக்கும் கான்ஸ்டிபேஷன் வர வாய்ப்பு இருக்கு. இங்க வந்து அப்படின்னா வெயிட் லாஸ் பண்ணக்கூடாதா அப்படின்னா பண்ணலாம். எனக்கு எங்க ஜுரம் வருது இல்லையா, தலைவலி வருது இல்லையா, ஜுரம் வந்தா சின்ன விஷயம், கான்ஸ்டிபேஷன் வந்தா பெரிய விஷயம் அப்படி கிடையாது. கான்ஸ்டிபேஷன்ங்கிறது எல்லாருமே ஒரு காலத்துல வரும். சில பேருக்கு லூஸா குடல் இருக்கும், உடனே டாய்லெட் போவாங்க, அதையும் பார்க்கணும் நம்ம. அதுவும் கட் இஷ்யூ தான். ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா உட்கார பொசிஷன் நம்ம பேசிட்டோம். ஒரு மணி நேரத்துக்கு ஒரு 1000 அடி இல்லை 700 அடி இல்லை 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஏந்து நிற்கிறது, இதெல்லாம் நம்ம பண்ணிடுறோம். அடுத்து நம்ம பண்ண வேண்டியது மனநலம். மனநலத்துக்கும் ஆலோசனை எடுத்துகிறோம். 3வது உடல் எடையை குறைக்கணும், அதையும் முடிச்சிட்டோம். உடல் எடை குறைக்கும்போது வர பிரச்சனை இது சைடு எஃபெக்ட். இந்த சைடு எஃபெக்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா உடம்பு சூடாயிடுச்சு அப்படிம்பாங்க. ஏன்னா ஆக்சிஜன் பர்னிங் மோடில் இருக்கும்போது அங்கே உள்ளே வந்து ஏதோ ஒரு விஷயத்தினால நிறைய உடல் எடை குறைக்கிறவங்களுக்கு நான் வந்து கான்ஸ்டிபேஷன் பார்க்குறேன். முக்கியமாக 100 கிலோ 120 கிலோ அப்புறம் 95 கிலோ பெண்கள் இவங்கெல்லாம் உடல் எடை குறைக்கும்பொழுது டாய்லெட் போகலை, நாளைக்கு காலைல போகலை. பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் ஃபைபர் டயட்டாக இருக்கும். ஃபைபர் வந்து 10%, ஒரு ப்ரோட்டீன் 20% எடுத்தால் ஃபைபர் 10% எடுக்கணும். இது வந்து கான்ஸ்டிபேஷனுக்கு நான் கொடுக்குற ஒரு இது. நீங்கள் என்ன எடுத்தாலும் 10, இன்னும் என்ன பண்ணுவோம், ஃபைபரை ஜாஸ்தி பண்ணுவோம், ப்ரோட்டீனோட ஃபைபரை ஜாஸ்தி பண்ணுவேன். அப்படிங்கும்பொழுது அதுலேயும் கான்ஸ்டிபேஷன் வருது. அப்படிங்கும்பொழுது அது உடல் எடைக்கான ஒரு சைடு எஃபெக்டாக இருக்குது. அந்த சமயத்தில் என்ன ஆகும்னா அந்த கான்ஸ்டிபேஷன் வந்தோடனே அதை சரி செய்யக்கூடிய காலைல இருந்தாலும் 1.5 லிட்டர் கொஞ்சம் சூடான தண்ணி குடிக்கிறது. அப்புறம் அதாவது சொல்யூபிள் ஃபைபர், நான் சொல்யூபிள் ஃபைபருங்கிறது அதை உடனடியாக கவனித்து நான் இன்னுமே சொல்வேன். இந்த ஆயுர்வேதிக் மசாஜஸ்லாம் இருக்குல்ல, ஆயுர்வேதிக் மசாஜஸ் எல்லாமே பண்ணும்பொழுது அந்த பாடியோட ஸ்ட்ரெஸ் குறையுது. இது என்னோட பர்சனல் அனுபவத்தில். ஆனால் நான் சொல்லிடுவேன், இப்போ அர்பன் கிளப்பில் ஃபோன் பண்ணால் வீட்டுக்கு வந்து ஸ்பா பண்ணுறாங்க, அட்லீஸ்ட் அந்த ஸ்பாவாக அது பண்ணுங்கள். இல்லாட்டி உங்களுக்கு தெரிஞ்ச நல்ல ஆயுர்வேதிக் சென்டர் போய் உடம்புக்கான ஸ்ட்ரெஸ்ஸை வந்து கொஞ்சம் உடம்பை தளர்வாக்க. அது என்னென்னா ஸ்ட்ரெஸ் வந்து சம்டைம் இட் ஸ்டோர்ஸ் இந்த பாடி. அப்புறம் பிஎம்ஆர்னு ஒரு டெக்னிக் சொல்வேன், ப்ராக்ரெசிவ் மசில் டெக்னிக். அது ரிலாக்ஸேஷன், ப்ராக்ரெசிவ் மசில் ரிலாக்ஸேஷன், அதை டைட் பண்ணி லூஸ் பண்ணுறது, அதை நீங்கள் பண்ணணும் டெய்லி நைட்டு. இந்த மாதிரி பல்வேறு மெத்தடில் நம்ம வெயிட் லாஸ் சமயத்தில் வரக்கூடிய கான்ஸ்டிபேஷன், அதாவது உங்களோட உணவு நல ஆலோசகர் இருக்காங்கல்ல, அவங்கள உடனடியாக கனெக்ட் பண்ணிடுங்க. எனக்கு கொஞ்சம் இன்றைக்கி டாய்லெட் போகலை, இதுக்கு வெக்கப்படுவோம், எனக்கு ஏன் மேடம் 2 நாளாக டாய்லெட் போகல, எனக்கு ஏன் இப்படி ஆகுது, இதெல்லாம் நீங்கள் உடனடியாக அவங்கள்ட்ட கேட்கணும். மேம் இப்போ இது கான்ஸ்டிபேஷன் வரதுனாலேயே பைல்ஸ் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதுவும் ஒரு காரணம். சில பேருக்கு அதெல்லாம் இல்லாமையும் சும்மாவே ரத்தமாக போகும். இது நீங்கள் வந்து எந்த விஷயமா இருந்தாலும் உடனடியாக இதுக்கு மருத்துவரை பார்த்துருங்க. பிளட்டு, ரத்தம், உள்ள கட்டி, உள்ளுக்குள்ளே வலி, டைட்டாக போகிறது, இது எதாக இருந்தாலும் முதல்ல உணவில் சரி பண்ண முடியுமான்னு பாருங்கள். ஸ்ட்ரெஸ்ஸு வந்து மனநலம், உணவு நல ஆலோசனை எடுத்துங்க. இது 2த்துலேயும் சரியாக இல்லைன்னா உடனடியாக மருத்துவர் பார்க்குறது தான் ஒரே விஷயம். தயவு செஞ்சு குவாக்ஸ்ட்டை போயிடக்கூடாது. அதாவது போலி மருத்துவர்கள். இன்றைக்கி வந்து மூலம் பௌத்திரம் அப்படிங்கிறது தான் எல்லா ஊர்லேயும் இருக்கிற மிகப்பெரிய பிஸ்னஸ். ஊர் ஃபுல்லாக போஸ்டர் ஒட்டி வச்சுருப்பாங்க, ஊர் ஃபுல்லாக போஸ்டர் ஒட்டியிருக்கும். அதுக்கான அது என்ன குளிகைகளா, இந்த மூலிகை அது என்ன சொல்லுவாங்க, இந்த கட்டிம்பாங்க, அந்த மருந்து இதெல்லாம் கொடுப்பாங்க. என்னமா லேகியம் சரி, அந்த லேகியம்ங்கிறது வரல வாயில. ஸோ அந்த லேகியம் அது இதெல்லாம் வந்து தொற்றவே கூடாது. இன்னைக்கு வந்து இந்த மாதிரி இந்த புத்தூர் மாவு கட்டு போடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்ல உயிர் இழக்கிறவங்க, அவங்களோட கை கால் செயல்படாமல் போகிறவங்க எல்லாமே ஜாஸ்தி ஆகிட்டு இருக்காங்க. எதனால சரியான மருத்துவம் இருக்கும்பொழுது எதனால இந்த போலி மருத்துவர்களை நாடுறாங்கன்னே புரிய மாட்டேங்குது. கேட்டால் இயற்கை ஆயுர்வேதிக், எல்லாமே இயற்கை ஆயுர்வேதிக் கிடையாது. நான் இப்போ டயட்டு கொடுக்குறேன் அப்படின்னா டயட் வந்து இயற்கையெல்லாம் கிடையாது, சயின்ஸு. நான் மனநல ஆலோசனை கொடுக்குறேன் அப்படின்னா அது இயற்கையெல்லாம் கிடையாது, அது சயின்ஸு. மருந்து கொடுத்தா இயற்கைக்கு எதிரானது, உணவு கொடுத்தா இயற்கைக்கு ஆதரவானது அப்படிலாம் கிடையாது. உணவு கொடுத்தாலும் அது சயின்ஸ் தான், மருந்து கொடுத்தாலும் அது சயின்ஸ் தான், மருந்து கொடுக்காட்டியும் அது சயின்ஸ் தான். முடிஞ்ச அளவுக்கு சயின்ஸில் என்ன அப்படின்னா மருந்தை அவாய்ட் பண்ணுறோம். நாங்கள் உணவு ஆலோசகர்லாம் என்ன பண்ணுறோம், முடிஞ்ச அளவுக்கு அத்தனை, அதாவது நான் கம்யூனிகபிள் டிசீஸ், கம்யூனிகபிள் டிசீஸ், NCD எல்லாமே நீங்கள் வந்து மருந்து இல்லாமல் ஓரளவுக்கு சரி செய்யக்கூடிய உணவே மருந்து அப்படின்ற அடிப்படையில் உணவே மருந்து தான். ஆமாம் மேம், இந்த உணவு பழக்கத்தை பற்றி பேசும்போது இந்த கான்ஸ்டிபேஷனால் பாதிக்கப்பட்டவங்க வந்து
நார்மலாகவே எல்லாத்துக்கும் என்ன அட்வைஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 1 லிட்டர் 2 லிட்டர் தண்ணி கொடுங்கன்னு சொல்லுவாங்க. இந்த கான்ஸ்டிபேஷனால் பாதிக்கப்பட்டவங்க வந்து எவ்வளோ தண்ணி எடுத்துக்கணும், உணவு முறையில் எப்படி மாற்றணும், என்னென்ன உணவுகள் எடுத்துக்கணும்னு பரிந்துரைப்பேன். கான்ஸ்டிபேஷனே இல்லை, முதல்ல நம்ம டாய்லெட் எல்லாருமே நல்லா போகணும். நல்லா போகிறதுனா நான் எல்லாருக்குமே சொல்கிறது, காலையில் இந்த ஜாப்பனீஸ் வாட்டர் தெரப்பி அப்படிம்பாங்க. மினிமம் அவங்க வந்து எப்போதுமே நீங்கள் நார்த் ஈஸ்ட்லாம் போனீங்கன்னா காலையில் எழுந்தோன்னா ஹாட் வாட்டர் குடிச்சிடுவாங்க, இல்லாட்டி பிளாக் டீ தான் குடிப்பாங்க. ஸோ ஜாப்பனீஸ் வாட்டர் தெரப்பி பிரகாரம் காலையில் ஒரு 1 லிட்டரோ 1.5 லிட்டரோ வெறும் வயிற்றில் உங்கள் உடலுக்கு ஏற்றவாறு ஹாட் வாட்டர் 1 லிட்டர் ஹாட் வாட்டர் அது கொஞ்சம் ஓரளவுக்கு சூடானவாறு அப்படின்னு. அந்த ரொம்ப சூடாக இருந்தாலும் சில பேருக்கு கான்ஸ்டிபேஷனை ஒத்துக்காது. உங்கள் உடலுக்கு ஏற்றவாறு 1 லிட்டர் ஒரு கிளாஸில் அது 1.5 லிட்டர் வரைக்கும் போகலாம். நான்லாம் சில சமயம் சர்வசாமல் 2 லிட்டர் கூட குடிப்பேன். எனக்கு சில சமயம் அந்த ட்ராவல் பண்ணுறதுனால சில பேருக்கு சூட்டில் டாய்லெட் போகாது. நான் வெளியூர் போனால் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு டக்குன்னு டாய்லெட் வராது. ஸோ அப்போ சரி பண்ண இதெல்லாம் பேச கூச்சப்படுறோம். எப்படி வந்து எனக்கு சைனஸ் அப்படிங்கிறத கூச்சப்படலையோ, எனக்கு வந்து ஈஸ்னோஃபில் அப்படின்னு கூச்சப்பட மாட்டோம், எனக்கு மைக்ரைன் சொல்லுவோம், எனக்கு பிபிங்கணும் சுகருங்கிற மாதிரி தான் பைல்ஸும் கான்ஸ்டிபேஷனும். அது வந்து டாய்லெட்டோட சம்மந்தப்படுத்தி, டாய்லெட் ஒன்றுமே இல்லை, ஸ்டூல் டெஸ்ட்டுக்கு நாங்கள் பண்ணுறோம். அதனால் அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அது வந்து அருவறுக்கத்தக்கதோ இல்லை, அது நம்ம உடல்லேருந்து போகிற கழிவு. கிட்னியை பற்றி பேசலாம், கிட்னினா உடனே யூரினை தான் பேசணுமா? அப்படி கிடையாது. எனக்கு யூரின் இன்னைக்கு மஞ்சளாக போச்சு அப்படிலாம் பேசலாம். இது வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஸோ அப்போ தண்ணி நல்லா குடிக்கணும். அடுத்து என்ன அப்படின்னா, எப்போதுமே காலைல எழுந்தோடனே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இட்லி தோசை அப்படின்னு கார்பு எடுக்கணும். கார்புக்கு முன்னாடி காய்கறி ஃபைபர், முளைக்கட்டின சுண்டல்கள், இந்த மாதிரியான ஃபைபர், இதில் சொல்யூபிள் ஃபைபர் இன்சொல்யூபிள் ஃபைபர் இருக்குது. அதில் வந்து இந்த ஹஸ்க்கு இதெல்லாம் கொடுக்குறாங்க. அதெல்லாம் நம்மளுக்கு இப்போ தேவையில்லை, நம்மள்ட்ட இருக்கிற உணவே போதும். அதாவது நீங்கள் அரிசி சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னா மாவாக சாப்பிடாங்க, மில்லட் சாப்பிட்டே ஆகணும், மில்லட் கஞ்சியாக குடிக்காதீங்க, முழு மில்லட்டை சமைச்சி சாப்பிடுங்க. அப்புறம் காய்கறி, சொல்யூபிள் ஃபைபரில் வந்து காய்கறி நிறையா வரும். அப்போ இந்த நாட்டு காய்கறி, அப்புறம் உடம்பு குளிர் காய்கறிம்பாங்க, இந்த பூசணிக்காய், வெள்ளரிக்காய், இந்த மாதிரி சாலட் நிறையா சாப்பிட்லாம். ஆனால் இந்த சாலட் வந்து பார்த்து அந்த புழு இல்லாமல் கரெக்டாக வாஷ் பண்ணி சாலட் கண்டிப்பாக செய்யணும். கீரை சாப்பிட்டா டாய்லெட் போகாமல் இருக்கவே இருக்காது. அதுவும் மொரிங்காய் சூப்பெல்லாம் குடிச்சிங்கன்னு வச்சுங்க, அப்படி டாய்லெட் போகும். மொரிங்காய் இலையில் பண்ணிங்கன்னா நல்லா டாய்லெட் போகும். ஒன்றும் இல்லை, முருங்கை பவுடர் இருக்குல்ல, முருங்கை பவுடர், அந்த முருங்கை இலை பவுடர், அந்த முருங்கை இலை பவுடர் நல்லா வெந்நீரில் போட்டு சூப்பாக குடிங்க, அப்படி டாய்லெட் போகுது. கீரை மாதிரி சூப்பர் உணவு இல்லை. கீரையை கொஞ்சமாக சமைச்சி பண்ணலாம். அப்புறம் கீரை ஸ்மூத்தி குடிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து உங்களை நல்லா பண்ணலாம். அதாவது கீரை ஸ்மூத்திங் குடிச்சிட்டு பரோட்டாவும் சாப்பிடலாமா? சாப்பிடுங்க, டாய்லெட் போகாத நாளைக்கு. உங்களுக்கு பரோட்டா ஒத்துக்குச்சுன்னா எனக்கு பிரச்சனை இல்லைங்க. உங்கள் பிளட் ரிப்போர்ட் பரோட்டா சாப்பிட்டு நல்லா இருக்கீங்கன்னா கங்க்ராச்சுலேஷன். இல்லை, பொதுவாக கேட்குறேன். இல்லை, நான் சொல்கிறேன். பட் பொதுவாக என்ன அப்படின்னா அப்படி இருக்கிறது இல்லை. ஏன்னா அது ரீஃபைன்டு மைதா. திருப்பியும் அதான் சொல்கிறேன், ரீஃபைன்டு மைதாவில் செய்யப்பட்டனால தான் பரோட்டா கெடுதல். அப்புறம் மாவு பொருட்களே கொஞ்சம் கெடுதல் தான். எந்த மாவு பொருட்களும் வந்து உங்களுக்கு வந்து ஃபைபர் இல்லாமல் வெறும் கார்பு, ஏன்னா ஃபைபர் அழிச்சிடும் மாவு பொருளை. அதனால் இந்த கஞ்சி, மைதாவில் செய்யப்பட்ட கேக்குகள், பிரெட்டுகள், அந்த வகைகள் வந்து நம்மளுக்கு ஒத்துக்காது. நிறைய பேர் கஞ்சி ஆரோக்கியம் அப்படின்னு நினைப்பாங்க. ரீஃபைன்டு பண்ணினா மாவில் வந்து இன்னும் பெருசாக இருக்காது. கஞ்சிங்கிறது நத்திங் பட் குளுக்கோஸ். அந்த காலத்தில் உடம்பு சரியில்லாதவங்களுக்கு வந்து கஞ்சியை வந்து குளுக்கோஸாக கொடுப்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் வேறு உணவு இவங்கெல்லாம் ஆலோசகர்லாம் என்ன சொல்லுவாங்க தெரியல, நான் என்றைக்குமே கஞ்சி கொடுக்க மாட்டேன். என்றைக்குமே கஞ்சியை பரிந்துரைக்க மாட்டேன். பவுடரில் செய்யக்கூடிய எதையுமே பரிந்துரைக்க மாட்டேன். ஃபைபர் ட்ரிங்க், அந்த ட்ரிங்க் அப்படிங்கிறாங்க, அதுவும் நான் ரொம்பலாம் சொல்கிறதில்ல. பட் சில பேருக்கு சூடு தாங்காமல் கான்ஸ்டிபேஷனில் ஃபைபர் ட்ரிங்க் அப்படின்னு குடிக்கிறாங்க. உங்களுக்கு அது ஒர்க் அவுட் ஆச்சா சாப்பிடுங்க. பொதுவாக நான் இயற்கையிலே கீரை நிறையா சாப்பிட்டாலே நல்லா கான்ஸ்டிபேஷன் செய்யும். ஓகே மேம், ரொம்ப நன்றி மேம். ரொம்ப நன்றி.